சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மலர், அம்மனை வேண்டிக்கிட்டு அப்புறமா மாலையை கோக்கலாம். அம்மா, என் வாழ்க்கையில இப்ப நான் பல இன்னல்களை சந்திச்சிட்டு இருக்கேன். எதிர்பார்க்காத எதிரிகளாலையும் பிரச்சனைகளாலையும் என் குடும்பம் இப்போ நிம்மதி இல்லாம மனசுல எந்நேரமும் ஒரு வித பதட்டத்தோடையும் கவலையோடவும் ஒவ்வொரு நிமிஷமும் வேதனைப்பட்டுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் என்னதான் முடிவுன்னு எனக்கு தெரியல. இன்னும் நாங்க எத்தனை நாளைக்கு இந்த சோதனைகளை தாங்கிட்டு இருக்க போறோம்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் மனசுக்குள்ள இருந்து எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்குன்னா அது நீ என் கூட இருக்கேங்கிற நம்பிக்கை மட்டும்தான். எங்க குடும்பத்துல இப்படியெல்லாம் சோதனை நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. செய்யாத ஒரு குற்றத்துக்காக என் புருஷன் அர்ஜுன் ஜெயில்ல இருக்காரு. சம்பந்தமே இல்லாம என் மாமா ஸ்டேஷன்ல இருக்காரு. இப்போ எங்க 2 பேரோட வாழ்க்கையுமே கேள்விக்குறியா இருக்குமா? எப்படியாவது என் புருஷன் அர்ஜுனையும் எங்க மாமா சந்தோஷையும் நீதான் வெளியே கொண்டு வர வழி காட்டணும். எங்களுக்கு அம்மா இருந்திருந்தா நிச்சயமா எங்க கவலையையும் பிரச்சனையையும் அவங்க கிட்டதான் சொல்லியிருப்போம். ஆனா எங்களுக்கு இப்போ தாய்ங்கிற ஸ்தானத்துல நீ மட்டும்தான் இருக்க. அதனால எங்களோட பிரச்சனைகளை உன் காலடியில சமர்ப்பிச்சு எங்களுக்கு ஒரு தீர்வு கொண்டு வருவேன்னு நான் வேண்டிக்கிறேம்மா. என் மாமாவை நினைச்சு என் அக்கா ரொம்ப மனசு உடைஞ்சிருக்கா. அவளை அப்படி ஒரு நிலைமையில என்னால பார்க்கவே முடியலம்மா. என் மாமா மேல அவ உயிரிய வச்சிருக்கா. அவருக்கு ஒண்ணுன்னா அவளால தாங்கிக்கவே முடியாது. அவளை தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதம்மா. மத்தவங்களுக்கு அன்பு காட்டுறத தவிர அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவளுக்கு இந்த உலகமே எங்க மாமா தான். அவர்கிட்ட இருந்து அவளை பிரிச்சு அவளை கஷ்டப்படுத்தாதம்மா. தாயே, நாங்க யாருக்கும் மனசார கூட எந்த தீங்கும் நினைச்சதில்ல, யாரையும் கஷ்டப்படுத்தினதும் இல்லை. ஆனா எங்களுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டம் வரணும்? நான் உன்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ எந்த கஷ்டத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அது மலருக்கோ இல்ல என் புருஷனுக்கோ கொடுக்காத. எதனாலும் எனக்கே கொடு. நான் இந்த உலகத்துல இன்னும் வாழ்றதுக்கான காரணம் என்னன்னா அது என் தங்கச்சிக்காகவும் என் புருஷனுக்காகவும் மட்டும்தான். எனக்காக வாழ்றவங்களும் அவங்கதான். அவங்கள சோதிக்காத. எப்படியாச்சும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொடுத்து அர்ஜுனையும் என் புருஷனையும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திடு. அது ஒண்ணுதான் நான் உன்கிட்ட வேண்டிக்கிறது எல்லாமே. அக்கா பாக்கா. மலர், நீ வெளியே போயிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வா. எலுமிச்சை மாலையோட சேர்த்து அதையும் கொடுத்து பூஜை பண்ண சொல்லிடலாம். சரிக்கா. நீ தோ இந்த மாலையை கோத்துட்டு நான் வந்துடுறேன்.
இங்கே வெயிட் பண்ணப்போ வந்துடுறோம். ஓகே சார். வா போலாம். வா, என்ன வேணும் சொல்லு. என்ன பத்மா, புது புடவை நகைன்னு ஆளே மாறிட்டேன். ஏதாவது லாட்டரி கீட்டரி அடிச்சுதா என்ன? அதெல்லாம் இல்லக்கா, கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தோம் அதான். சரி சரி. அக்கா, அம்பாளுக்கு பூஜைக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் கொடுங்கக்கா. பத்மா, அர்ச்சனை பண்றதுக்கே யோசிப்பேன், திடீர்னு பூஜை எல்லாம் பண்ற. என்ன ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் இல்ல, விலை விலைன்னு சொல்லுமா. டைம் ஆகுது, எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. குடுமா. ம், எவ்வளவுமாச்சு? 250 ரூபாய். சில்லறை இல்லையே. பரவாயில்ல, வச்சுக்கோ வச்சுக்கோ. வாங்க வாங்க சீக்கிரம். இந்த செக்யூரிட்டியை பார்த்தா ஆளும் தோரணையும் வித்தியாசமா இருக்கே. வாங்க, யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? ஐயா, நாங்க முதல் தொழில் தொடங்க போறோம். அது நல்லபடியா வரணும்னு சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க. சரிம்மா. ஐயா ஒரு நிமிஷம். என்ன சிதம்பரம், 5 ரூபாய் தட்டுல போடுறதுக்கு யோசிப்ப, இன்னைக்கு 500 ரூபாய அள்ளி கொடுக்கற. நோட்டை ஏதாவது மாத்தி போட்டியா? இல்ல இல்ல, தெரிஞ்சுதான் ஏன் போட்டேன். புதுசா தொழில் தொடங்க போற சந்தோஷத்துல இருக்கேன். நீங்களும் சந்தோஷமா அர்ச்சனை பண்ணுங்க. அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிடுவோம். தொழில் தொடங்க போறேன்னு சொல்ற, பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருப்பா. ஆமா, தட்சணையாவே 500 போடுறீங்கன்னா பெரிய அளவுல தொழில் தொடங்க போறீங்களோ? நிறைய பணம் முதலீடு பண்ணணுமே, பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அது ஒண்ணு இல்லையா, நான் வேலை செஞ்ச இடத்துல முதலாளி அம்மா ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சுக்கடான்னு சொன்னாங்க. அதான் இன்னைக்கு சாமியை கும்பிட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலான்னு குடும்பத்தோட கோயிலுக்கு வந்தேன்.